பள்ளிகளில் பயிற்சி மையம் தொடர்பாக தடை விதிக்க பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பயிற்சி மையம் தொடர்பாக மாநில கல்விக் கொள்கை வரையறை குழு பரிந்துரை செய்துள்ளது. நுழைவுத் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதிலேயே கோச்சிங் சென்டர்கள் கவனம் செலுத்துவதாக புகார் எழுந்த நிலையில் பள்ளிகளில் பயிற்சி மையம் அமைக்க தடை விதிக்க தற்போது பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் ஆழ்ந்து படிக்கும் நிலை இல்லாமல் போவதாகவும் புகார் வந்துள்ளதால் இந்த பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். பள்ளிகளில் தற்போது பயிற்சி மையம் தொடங்குவதற்கு தடை விதிக்க பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. தமிழ்நாடு மாநிலத்திற்கென்று சிறப்பாக மாநிலத்துடைய மாநில வரலாற்று மரபு மற்றும் மாநிலத்துடைய எதிர்கால கல்வி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு ஏற்ற மாநிலத்திற்கு ஏற்ற கல்விக் கொள்கை வரையறை செய்ய கடந்த 2021 முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் மாநில கல்விக் கொள்கை வரையறை குழு என்பது அமைக்கப்பட்டு 2 ஆண்டுகள் முழுமையாக அனைத்து கோணங்களிலும் பள்ளிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைத்து தரப்பினரிலிருந்து கருத்துக்களை பெற்று கடந்த ஆண்டு அந்த அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தனர். அப்போது இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், 10ஆம் வகுப்பு வரை பொதுத் தேர்வு கூடாது, அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு பரிந்துரைகள் அந்த மாநில கல்வி வரையறை குழுவினர் தங்களுடைய அறிக்கையில் கொடுத்திருந்தனர். தற்பொழுது கூடுதலாக பள்ளிகளில் அளவில் செயல்படுத்தப்படும் கோச்சிங் சென்டர்களை தடை விதிக்க அந்த குழு என்பது பரிந்துரை செய்திருக்கின்றது. குறிப்பாக பள்ளிகளிலோ அல்லது பள்ளிகளுடன் இணைந்து செயல்படுத்தப்படக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய தடை என்பது முக்கியமானதாக இருக்கும் என்று அந்த குழு என்பது பரிந்துரை செய்திருக்கின்றது. காரணம், பள்ளிகளில் மாணவர்களை முழுமையாக அந்த கல்வி திட்டத்தில் பாடத்திட்டத்தை படிக்க விடாமல் அடுத்த கட்டமாக நுழைவுத் தேர்வுக்கு தயார்படுத்துவதிலேயே இந்த பள்ளிகளில் நடத்தப்படக்கூடிய கோச்சிங் சென்டர்கள் முழுமையாக ஈடுபடுத்தப்படுவதாகவும், இதனால் மாணவர்கள் பாடத்திட்டத்தை ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இல்லாமல் போவதாகவும் பல்வேறு தரப்பிடமிருந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து வரப்பெற்ற புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் தெரிய வந்திருப்பதாக கல்விக் கொள்கை வரையறை குழுவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பள்ளி அளவில் பள்ளிகளுடன் இணைந்து பள்ளிகளுக்கு உள்ளேயே செயல்படுத்தப்படக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர்களை தடை விதிக்க வேண்டும், அல்லது இவற்றை முழுமையாக வரையறை செய்ய ஒரு குழு என்பது அமைக்கப்பட வேண்டும். அதன்படி அந்த கோச்சிங் சென்டர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை அந்த வரையறை குழு என்பது நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக விரைவில் இந்த கல்விக் கொள்கை முழுமையாக வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த செயல்முறைகள் நடைமுறைக்கு வரும் என்று பரிந்துரை கொடுத்திருக்கக்கூடிய மாநில கொள்கை வரையறை குழுவினர் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன்.